முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்த தாய் இருந்து விட்ட போதிலும் தாய் ஜெயம் அன்பிலே சிறந்து விளங்கும் நாடு, நட்பிலே சிறந்து விளங்கும் நாடு. எங்களை போன்ற நாடக கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்து வரவேற்று வாழ வைக்கக்கூடிய நாடு. இன்னும் குறிஞ்சி என்றால் மலை, மலைக்கழகு முருகன், முருகப்பெருமான் பிறந்ததோ சரவண பொய்கை, சரவண பொய்கை என்றால் கங்கை, கங்கை தரித்தவரோ ஈசன், ஈசன் ஏறுவதோ ரிஷிபம், ரிஷிபத்தை படைத்தவர் பிரம்மா, பிரம்மாவின் மனைவி கலைவாணி, கலைவாணி கையில் இருப்பதோ வீணை, வீணை என்றால் நாதம், நாதத்திற்கு உரியவரோ நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்திற்கு உரியவனோ தக்கன், தக்கன் மகனோ தாட்சாயணி, பராசக்தி, பராசக்தி கரத்தில் இருப்பது கபாலம், கபாலத்தை கொண்டவரோ அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அழிக்கவோ சக்கரம், சக்கரம் என்றால் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு அருளை குடிகொண்டிருப்பவள் மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய திருச்சபைக்கு எங்கள் ஆரணி ஆனந்தி நாடகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த தேவனாம்பட்டு என்று சொல்லக்கூடிய பகுதியில் வாசப்படுத்தி வரக்கூடிய இன்னும் தலைவர்கள், உபை தலைவர்கள், சமயம், கர்ணம், மணியம், நாட்டாண்மையாளர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவி குழு, இன்னும் அம்பேத்கர் இளைஞர்கள் நற்பணி மன்றம் ஆகிய அனைவருமாக ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஆனந்தி நாடக மன்றத்திற்காக வாரி வழங்கிய ரூபாயோ 201 ரூபாய் இன்னவருக்கும் இந்த ஊரை சார்ந்தவருக்கும் எல்லாம் வல்ல ஆண்டவர்கள் பெற்று வாழ்வாக வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஊரிலே வாசப்படுத்தி வரக்கூடிய ஐயா இன்னும் செல்லப்பன் என்று சொல்லக்கூடிய உயர் திருவாளர் பெருமதிப்பிற்குரியவர், இன்னும் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு என்றுமே மறையாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று என்றென்றும் நம் இதயத்திலே வாழ்ந்து கொடுக்கக்கூடிய மாபெரும் உயர் தெய்வம் செல்லப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயாவின் குடும்பத்தார்கள் மற்றும் ஒன்று சேர்ந்து மழலை செல்வம் என்று சொல்லக்கூடிய
செண்மதி என்று சொல்லக்கூடிய மழலை செல்வம், செண்மதி என்று சொல்லக்கூடிய மழலை செல்வம் நல்லதொரு வேளையிலே எங்கள் நாடக மன்றத்தில் இந்த கதாநாயகனும் பார்த்தாலும் பார்த்து வாரி வழங்கிய ரூபாய் 101 ரூபாய் அன்னவருக்கும் அன்னவரை சார்ந்த குடும்பத்திற்கும் எல்லாம் வல்ல ஆண்டவரில் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்றும் ஜெயம் 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 ஜெயம். அண்ணன் எப்பொழுது வருவார் என்று வழி மேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் தங்கச்சி இன்னைக்கு பேசாதீங்கன்னு சொல்றீங்க. ஏமா இந்த அண்ணனை என்ன செஞ்சீங்க? ஆமா நான் பேச உங்க மேல கோவமா இருக்கேன். நம்ம தாயை திணிப்பிட்டு இறந்துட்டாங்க. உண்மைதான். நீங்க மட்டும் பட்டது பட்டப்படி படிப்பீங்க. பாப்பாங்க அயல்நாடு சென்று பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்று தந்தை ஆசை. அதனால அயல்நாட்டுக்கு போனேன். அயல்நாட்டுக்கு சென்று பட்ட படிப்பு படிக்கும் போதும் ஏன் நான் நிறுவனத்துல பணியாற்றிக் கொண்டிருக்கும் போதும் உன்னிதான் எனக்கு கவனமே. என் தங்கை இளவரசி என்ன செய்கிறாளோ ஏது செய்கிறாளோ வேலைக்கு சாப்பிடுறாளோ சாப்பிடல உண்மைதான் எனக்கு கவனம். ஆனா இந்த அண்ணன் உன்னை பார்க்க ஆசையா ஓடி வந்தேன். ஒரு நாட்டுக்கே இளவரசி என் தங்கை ஏழரசி அவளை பார்த்து தேன்ற வார்த்தை சொல்லாம இந்த பையன் என்ன சொன்னா ஒட்டி வருவாங்களே புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்க தம்பி உங்க நாடகம் பார்த்து நாளைக்கு பள்ளிக்கூடம் போடும். டேய் ஒருவேளை உனக்கு தெரியாது சின்ன குழந்தை பாக்குறவங்க தாய் தந்தை போல இருப்பவங்க புருஷன் பொண்டாட்டி தெரியாம சொல்லிட்டான். டேய் ஆனா நீ அரண்மனையில கூடவே இருக்கிற எங்க கூடவே இருக்கிற நீயாவது சொல்லணும்ல விலைக்கு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி கிடையாது. நான் சொன்னல புருஷன் பொண்டாட்டி கிடையாது கணவன் மனைவி. புருஷன் பொண்டாட்டினால கணவன் மனைவி ரெண்டுமே ஒண்ணுதான். அது கூட தெரியாம உங்க தங்கச்சி சின்ன வயசுல இருந்து நான் தான் வச்சிருந்தேன். டேய் தூக்கி வச்சிருந்தேன்னு சொல்லு. தூக்கி வளர்த்தேன். வச்சுக்கிட்டு தூக்கி வளர்த்தேன். சின்ன வயசுல குழந்தைகிட்ட மாமாக்கு பல்லா சின்ன வயதுல எப்படி எல்லாம் கேட்டுக்கலாம். ஆனா இப்ப கன்னி பருவம் நீங்கி பேசாத மாதிரி கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் ஆமாடா அதெல்லாம் பெண்கள் தூக்கி வச்சிருந்த பெண்கள் சமாச்சாரம் அதெல்லாம் வெளிப்படையா சொல்லக்கூடாது. மாமாக்கு பல்லா குழந்தை வயசுக்கு வந்துக்கிறேன். இனிமேதான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். வண்டி காலி என் தங்கச்சியை நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன். டேய் இந்த அவ்வளவு ஒரு பேட்டியில நான் கிழிச்ச கோட்டை என்னைக்குமே என் தங்கச்சி தாண்டவே மாட்டாங்க. தங்கச்சி கோட்டை தாண்ட மாட்டான். கோட்டை ஐசிங் தான் போவோம். டேய் என்னடா உனக்கு? ஆமா அப்பா இஷ்டா சொன்னா அப்படியா? அப்படி அப்பா அடுத்து சொல்லிக்கோமா. அம்மா அம்மா அற பாசமா போடுமா. சீக்கிரம்
அப்பாடா அப்பா பாடு, அப்பா பாடு. இல்ல, அப்பா அப்பா பாடு. தளபதியார் என்னது அப்பா உங்கள் அன்பு மகன் ஆசை மகன் ஏழரசன் ஐலரசன் டேஸ் பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேனப்பா. அப்பா மகனே வாழ்க பல்லாண்டு என்று பலதாரனை வாழ்த்துகிறப்பா. இன்று போல நீ கூடிய சீக்கிரம் செத்து விடுவாய். நன்மை சேர்த்து விடுவாய். அப்படி சொல்ற கஞ்சாட்டி. அப்பா அப்பா உங்களுடைய வளர்ப்பு சீரான முறையிலும் செம்மையான முறையில் இருந்த ஒரே ஒரு காரணத்தால் இன்றைக்கு அயல்நாட்டிலும் பல நிறுவனத்தில் முதலாளித்தத்தை தொட்டு சிறப்பான முறை உங்கள் முன்னாடி வந்திருக்கப்பா. அப்பா உங்கள் ஆசீர்வாதம் இருக்க வர எனக்கு எப்பொழுதுமே ஜெயம்தான் அப்பா. அப்பா எப்போது உடைய திறமை பேரும் புகழோடு வாழ வேண்டும். அப்பா நாட்டுக்கு வந்து எனக்கு ஒரு ஆசைப்பா. அப்பா தங்க ஏழரசியோ சைலண்ட் தங்க ஏழரசி கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்துட்டா. அதனால என் தங்கை அதாவது உங்கள் மகளுக்கு சிறப்பான மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளை ஐயோ மாப்பிள்ளை நாங்க எதுக்கு இருக்கிறோங்க? எங்க இருந்தாலும் சரி, எங்க மூலையில இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மாப்பிள்ளை நாங்க கொண்டு வரோங்க. இல்ல முதல்ல என் தங்கச்சிக்கிட்ட விருப்பங்க. ஆமா ஏழரசி சொல்லுங்கண்ணா. உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று நானோ தந்தையோ ஆசைப்படுறோமா. அதனால உனக்கு விருப்பம் இல்லம்மா திருமணம் போய் இருக்குங்கண்ணா. ஏம்மா? என்னென்ன வயசு திருமணம் சொல்லி திருமணம் எனக்கு தெரியாதுண்ணா. ஐயோ டேய் திருமணம்னா என்னன்னே தெரியாது. தெரியுமாடா உனக்கு? சொல்ற மச்சான், அப்பாக்கா நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதான் நீங்க சொன்னீங்க. குழந்தைடா. கம்மியானு பார்த்தவளே. டேய், டேய், டேய். என்ன பண்ணு போய். அவ கைது கைமே. அப்பாக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ராத்திரி முதலிரவு அப்பா பிசுகா மூய்க்கிறார். நான் தான் உள்ள போய் சொல்லி கொடுத்தேன். அதான் நீங்க டேய், டேய், எங்க அப்பா பார்த்து நீ பொறுப்பியா?